சதுரங்க வேட்டை படத்தில் வந்து ரொம்ப அழகாக ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தரை நம்ம வந்து ஏமாற்றணும் அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு வந்து நிறைய ஆசை காட்டணும், இல்லைனா பயம் ஊற்றணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணோம்னாலே ஒருத்தரை வந்து ஈஸியாக ஏமாற்ற முடியும் அப்படின்னு வந்து ஒரு பவர்ஃபுல்லான டயலாக் சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நம்மளை சுற்றி நடக்கிற பல விஷயங்கள் இதுக்குள்ளே தான் அடங்கும். அதுவும் ஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 10% ரிட்டர்ன் கொடுக்குறேன், இல்லை மாதம் வந்து உங்களுடைய பணத்துக்கு 20% ரிட்டர்ன் கொடுக்குறேன், இல்லை மாதத்துக்கு 5% ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னாங்கன்னா ஆக்சுவலாக அங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஆசை காட்டி அந்த ப்ராடக்ட்குள்ளே வர வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பல டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது ரைட் ஃப்ரம் ட்ரேடிங்லேருந்து ஆரம்பித்து ரியல் எஸ்டேட்குள்ளே போடுறது பணத்துலேருந்து ஆரம்பித்து இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். சோஷியல் மீடியா மூலமாகவும் சரி, இல்லை பல பத்திரிகைகள் மூலமாகவும் சரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. அட்வைஸ் கொடுக்கும்போது அதை ஜஸ்ட் பிளைண்டாக நீங்கள் வந்து பார்த்து அப்படியே போய் நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா அதனால் ஏற்படுற நஷ்டத்தோட கணக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கணக்கே போட முடியாது. அந்த அளவுக்கு பெரிய பெரிய நஷ்டம்லாம் நடந்துட்டுருக்கு. ஏமாத்துறதுக்காகவே வந்து பெரிய அளவில் ஆஃபீஸை போட்டு ஏமாற்றிட்டு வெளியே போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ முதல்ல சொல்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க உண்மையாலே குவாலிஃபைடா, அவங்கள உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுமா, ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அவங்கள போய் ஆக்சஸ் பண்ண முடியுமா, உண்மையிலே பணம் எங்கே இன்வெஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ப்ளஸ் இதில் எது ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட், எது நாட் ரெகுலேட்டட் அப்படின்றதையாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர் சிம்போனியா வெல்த்திலிருந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ நிறைய பத்திரிகைகளாக இருக்கட்டும், இல்லை நிறைய நியூஸ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக எடுக்கிற தப்பான டிசிஷன்னால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து நஷ்டத்தை வந்து உண்டாக்கிக்கிறாங்க. ஆக்சுவலாக சிலர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கேஸுக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடர்ந்து, அதாவது தற்கொலை முயற்சிக்கெல்லாம் போய் அந்த மாதிரி பல நியூஸை வந்து நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய தேவை என்னன்னு சரியாக புரிஞ்சிக்காமல், ப்ளஸ் நம்ம எதை எதிர்பார்க்கலான்னு சரியாக புரிஞ்சிக்காமல் என்னுடைய கேள்வியை சம்டைம்ஸ் தப்பாக இருந்ததுன்னா நான் வந்து தப்பான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீட் அண்ட் ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வந்து ரொம்ப அழகாக ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தரை நம்ம வந்து ஏமாற்றணும் அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு வந்து நிறைய ஆசை காட்டணும், இல்லைனா பயம் ஊற்றணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணோம்னாலே ஒருத்தரை வந்து ஈஸியாக ஏமாற்ற முடியும் அப்படின்னு வந்து ஒரு பவர்ஃபுல்லான டயலாக் சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நம்மளை சுற்றி நடக்கிற பல விஷயங்கள் இதுக்குள்ளே தான் அடங்கும். அதுவும் ஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து என்னால் வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு எஃப்டியில் போய் பணத்தை போட்டிங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8% தான் கிடைக்கும். ஆனால் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 10% ரிட்டர்ன் கொடுக்குறேன், இல்லை மாதம் வந்து உங்களுடைய பணத்துக்கு 20% ரிட்டர்ன் கொடுக்குறேன், இல்லை மாதத்துக்கு 5% ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னாங்கன்னா ஆக்சுவலாக அங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஆசை காட்டி அந்த ப்ராடக்ட்குள்ளே வர வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பல டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது ரைட் ஃப்ரம் ட்ரேடிங்லேருந்து ஆரம்பித்து ரியல் எஸ்டேட்குள்ளே போடுறது பணத்துலேருந்து ஆரம்பித்து இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். முன்னாடி வந்த ஈமு கோழிகள் ஆர் இந்த பல பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து உங்களுடைய ரிட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பர் அப்நார்மலாக இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி இங்கே ரிட்டர்ன் வருது அப்படின்ற கேள்வி கேட்கணும். அப்பா நான் சம்பாரிச்சா போதும், எப்படியோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழி கிடச்சிடுச்சுன்னு நினச்சி அந்த இடத்துல போய் நான் பணத்தை போட்டேன்னா மேபி அங்கே தான் உங்களுடைய சிக்கல் வந்து தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பயம். அதாவது நீங்கள் இதை பண்ணலன்னா நீங்கள் வந்து காணாமல் போயிடுவீங்க, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு என்னன்றதை யோசிச்சு பண்ணணும். இந்த கிரீடுக்கும், அதாவது பேராசைக்கும் பயத்துக்கும் நடுவில் நான் முதல்ல சிக்கிக்காமல் என்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு நான் முதல்ல வந்து சில விஷயங்களை செய்யணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா மூலமாகவும் சரி, இல்லை பல பத்திரிகைகள் மூலமாகவும் சரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. அட்வைஸ் கொடுக்கும்போது அதை ஜஸ்ட் பிளைண்டாக நீங்கள் வந்து பார்த்து அப்படியே போய் நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா அதனால் ஏற்படுற நஷ்டத்தோட கணக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கணக்கே போட முடியாது. அந்த அளவுக்கு பெரிய பெரிய நஷ்டம்லாம் நடந்துட்டுருக்கு. இது சோஷியல் மீடியா காலத்தில் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ரொம்ப வேகமாக இருக்கிறனால இது வந்து நிறைய பேரை போய் ரீச் ஆகிடுது. முன்னாடியாவது நீங்களாக தேடி போய் வந்து குழியில் மாட்டிக்கணும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவே உங்களை தேடி வர இடத்துல இருக்குது. அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பணத்தை வச்சு என்ன எதிர்பார்க்கலாம், எது நியாயமான ரிட்டர்ன், எதை வந்து
அப்நார்மல் அப்படின்றத ஓரளவுக்காவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்குது, சிலது வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்குது. முதல்ல செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை அப்படியே நீங்கள் வந்து ஃபேஸ் வேல்யூவில், அதாவது முகாந்திரத்தில் அப்படியே நம்பக்கூடாது நீங்கள். ஸோ முதல்ல அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சமாவது புரிதல் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் சரியான கேள்வியாவது நீங்கள் கேட்கணும். யாரோ ஒருத்தர் இதை வாங்க சொன்னாங்க, இல்லை இந்த இடத்துல இந்த பணத்தை போடுங்க, ஒரு வருஷத்துல இவ்வளோ ஆகும், இல்லை 3 வருஷத்துல இவ்வளோ ஆகும் அப்படின்னா எங்கேருந்து அது ஆகும் அப்படின்றத கொஞ்சமாவது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் பணத்தை வந்து போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ முதல்ல எங்கே பணம் போக போகுது, எங்கேருந்து ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்கிறவங்க வந்து நாளைக்கு அவங்க சொன்ன விஷயம் நடக்காமல் போயிட்டா அவங்க அதுக்கு அக்கௌண்டபிளாக இருப்பாங்களா அப்படின்ற கேள்வியும் நீங்கள் வந்து கேட்டுக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குவாலிஃபிகேஷன் இருக்காது, ஒரு விஷயத்தை பற்றி அட்வைஸ் பண்ணுறதுக்கு தேவையான சர்டிஃபிகேஷன் இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை நான் எப்படி அப்படியே நம்பிட முடியும்? ஏன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்கள பார்க்கவும் முடியாது, அங்கே ஒரு ஆஃபீஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அஃப்கோர்ஸ் ஆஃபீஸ் இருந்தால் அதை வந்து நம்பிட முடியுமானா நம்பிட முடியாது. ஏன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறதுக்காகவே வந்து பெரிய அளவில் ஆஃபீஸை போட்டு ஏமாற்றிட்டு வெளியே போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ முதல்ல சொல்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க உண்மையாலே குவாலிஃபைடா, அவங்கள உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுமா, ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அவங்கள போய் ஆக்சஸ் பண்ண முடியுமா, உண்மையிலே பணம் எங்கே இன்வெஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ப்ளஸ் இதில் எது ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட், எது நாட் ரெகுலேட்டட் அப்படின்றதையாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட் ரெகுலேட்டட், அண்ட் சில விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்பிஐலேருந்து ஆரம்பித்து செபிலேருந்து ஆரம்பித்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி போலி விளம்பரங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மாட்டிக்காதீங்க அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டீப் ஃபேக் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுகிற மாதிரி, இல்லை வந்து ஒரு அம்பானி பேசுகிற மாதிரி, சில நேரத்தில் இவர் இன்ஃபோசிஸோட நாராயணமூர்த்தி பேசுகிற மாதிரி, நந்தன் நில்கேனி பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ், இந்த பணத்தை போடுங்க 21,000 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ லாபம் வந்துடும் அப்படின்ற மாதிரி டீப் ஃபேக் வீடியோஸ் எல்லாம் வருது. ஸோ டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர வளர அதனால நிறைய பலன்கள் இருந்தாலும் சில நேரத்தில் இந்த மாதிரி வந்து தப்பான விஷயங்களும் வந்து பகிர்ந்துடும். இன்ஃபேக்ட் இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணவே இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆடு கொடுத்தா கூட அதை நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை. ஆனால் இது சரியாக இருக்குமோ, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரே சொல்லிட்டாங்க இது சரியாக இருக்குமோன்னு சொல்லி அதில் போய் முதலீடு பண்ணி நஷ்டம் அடைகிறவங்க தான் நிறைய பேர். ஸோ அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் ரெகுலேட்டடா நாட் ரெகுலேட்டடா அப்படின்றத கொஞ்சம் புரிதலோடு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னதெல்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாது, அதாவது அப்படியே ஜஸ்ட் நம்பிடக்கூடாது. எதை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல அது எங்கே இன்வெஸ்ட் ஆகுது, அண்ட் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட அட்வைஸ் எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போகிறீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க ஒரு ஆஃபீஸில் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட எத்தனை கிளைண்ட்ஸ் இருக்காங்க, இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் யார்கிட்டையாவது பேசிட்டு கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் தரேன்னு கேரண்டி பண்ணுறாங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து புரியும். முதல்ல உங்களுடைய எதிர்பார்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் பணத்தை டபுள் ஆக்கணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ எளிதல்ல. அப்போது அந்த விஷயம் எளிதில்லைன்னா எப்படி ஒருத்தர்னால வந்து 100% பண்ணிட முடியும், இல்லை 200% பண்ணிட முடியும்னு சொல்ல முடியும்? அப்படி பண்ணக்கூடிய தகுதி இருந்தவராக இருந்தால் அவர் வந்து ஊருக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு அட்வைஸோ இல்லை வந்து விளம்பரமோ படுத்த போகிறதில்ல. ஏன்னா அவரால் பண்ண முடியும்னா அவரே பண்ணிவிட்டு அவர் ஜாலியாக போய் வந்து ஒரு பெரிய பணக்காரர் ஆகிட்டு அவர் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கலாமே. ஸோ அதனால் முதல்ல எதை செய்ய முடியும், உங்களுடைய எதிர்பார்ப்புலையும் சம்டைம்ஸ் வந்து நீங்களே சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் எதிர்பார்ப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு பேங்க்கில் வந்து 6-7% கிடைக்குதுன்னா உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 12-15% கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பில் ஒரு நியாயம் இருக்குது. அண்ட் இதை வந்து ஒரு ரெகுலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கடந்த 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இருக்குது. இப்போ இந்த டேட்டாவை வச்சு நீங்கள் கரெக்டான ஒரு அட்வைசரோ இல்லை ஒரு கன்சல்டன்ட்டோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் வந்து அறிவுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பான இடத்துக்கு போகிறதுக்கு
நீங்கள் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தப்பான இடத்துக்கு போகாமல் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்கும். பட் நான் எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் நஷ்டம் வந்ததுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா சம்டைம்ஸ் அது வந்து ஒரு பெரிய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு தப்பான டிசிஷன் எடுத்து நீங்கள் பின்னுக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் முதல்ல உங்களுடைய பணத்தை நீங்கள் இழக்கக்கூடாது அப்படின்ற மனநிலைக்கு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சரியான இடத்துல போட்டிங்கன்னா அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வளர்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த கோட்டை வந்து நம்ம அடிக்கடி நம்ம பல வீடியோஸில் சொல்லியிருக்கோம். வாரன் பஃபெட் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம் ஒன்று தான், நீங்கள் எப்போவுமே உங்களோட முதலீடை தொலைக்கக்கூடாது, அதாவது நஷ்டம் அடையக்கூடாது. அதுதான் ரூல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ரூல் நம்பர் 2 என்னென்னா ரூல் நம்பர் 1 எப்போவுமே நீங்கள் வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா உங்கள் கையில் இருக்கிற முதலீடு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு போர்க்களத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட துப்பாக்கி இருக்குது, அதே மாதிரி தோட்டா இருக்குன்னா உங்கள் தோட்டா தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தேவையில்லாத நேரத்தில் அதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா தேவையான நேரத்தில் உங்கள்கிட்ட அந்த தோட்டா இல்லாமல் போயிடும். அதே மாதிரி உங்களுடைய முதலீடு வந்து வளர்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட அது நஷ்டம் அடையாமல் பார்த்துக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா நஷ்டம் அடைஞ்சு நீங்கள் ஜீரோவுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய முக்கியமான நேரத்துக்கு பணம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் கடன் வாங்குவீங்க, அங்கேருந்து உங்கள் வாழ்க்கையை இன்னும் வந்து காம்ப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதனால் வர எல்லா விஷயத்தையும் அப்படியே வந்து நீங்கள் ஃபேஸ் வேல்யூவில் நம்பாமல் கொஞ்சம் முயற்சி எடுத்து, ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தான் முதலீடு பண்ண போகிறீங்க, அப்போ கொஞ்சம் ரீசனபிள் ரிசர்ச் ஆர் ஒரு கரெக்டான தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் போய் ஒரு அட்வைஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் பணத்தை தொலைக்காமல் பணத்தை வளர்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த செய்திகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற விஷயம். ஸோ அதனால் ஒரு பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை சரியாக முதலீடு பண்ணுறதும் அதை விட முக்கியம். ஸோ இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் க்ரியேட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு queries இருந்தாலும் வர கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வரப்போகிற வீடியோஸில் அதை நாங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.